ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன்னா நியூஸ் 24/7 நியூஸ் தமிழ் 24/7 ரிப்போர்ட்டர் திரு கதிரவன் அவர்கள், பேர் சரியா தான் சொல்றேன், கதிரவன் அவர்கள் அவங்கள மிரட்டி கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகி அடிச்சு வெளியே வர்றாங்க. ஆனால் கரூர் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் அவர்கள் ஒரு பத்திரிகை அறிக்கை கொடுக்குறாங்க. அது வேற ஏதோ மாநிலம் மாதிரி இருக்கு. படிச்சா எதுவுமே நடக்கல. அதாவது அவர் அந்த அறிக்கையை படித்தா எப்படி இருந்ததுன்னா, ரிப்போர்ட்டரே கல் எடுத்து தலையில் அடிச்சுக்கிட்டு, அவரே போய் மண்ணில் படுத்து உருண்டு, அவரே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து எந்திரிச்சு, அவரே வர்றதுக்கான ரிப்போர்ட்டர் பைத்தியமா. அதனால் இந்த காவல்துறையினுடைய அறிக்கையை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் இப்படிப்பட்ட அறிக்கையை கொடுக்க முடியும்? அன்னைக்கு சம்பவம் நடந்ததிலிருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா மீடியாவும் கண்கொத்தி பாம்பா அந்த ஏரியாவில் இருக்கிறீங்க. ரியல் டைம் கவர் பண்ணுறீங்க, பல ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறீங்க, குவாரிக்கு போகிறீங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. இவ்வளவு நடந்தும் கூட ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் எதுவுமே நடக்காத அளவுக்கு எதுவுமே நடக்கலை, பச்சை பொய்ன்னு. பச்சை பொய்யா இருந்தால் எங்கள் மேலாம் கேஸ் போடுங்க ஐயா. நாங்களாம் பேசணும்ல, ஆதரவாக பேசணும்ல, எங்கள் மேலே கேஸ் போடுங்க, கோர்ட்டுக்கெல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு வாங்க பார்க்கலாம். அதனால் இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு எம்எல்ஏவை காப்பாற்றணும். அந்த எம்எல்ஏ தொடர்ந்து சர்ச்சையில், ஒரு சர்ச்சையிலிருந்து ஒரு சர்ச்சை, அதிலிருந்து அடுத்தது கல்குவாரி யார் பேரில் இருக்குது, அதை யார் டாமினேட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாடு முழுவதும் இல்லீகல் மைனிங்கை பற்றி தெரியும். அதனால் எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு முழு பூசணிக்காயை மறைச்சி வச்சுக்கிட்டு காவல்துறை அறிக்கையின் மீது அறிக்கை கொடுப்பது வேடிக்கையாக இருக்கு. அப்படின்னா செய்தித்துறை அமைச்சர் அந்த துறையில் இருப்பதற்கே லாயக்கில்லை நாம சொல்லணும். ஆனால் நீங்கள் அமைச்சராக இருக்கிறதே தெரியலன்னா கிளம்புங்கன்னு சொல்லணும். ஒரு செய்தித்துறை அமைச்சர் இவ்வளவு மீடியாவில் வருது, அவங்கள்ட்ட ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கும். எல்லா செய்தித்துறை அமைச்சர் ஆஃபீஸ்க்கும் உங்கள் டிவி எல்லாம் பார்க்குற ஆள் இருப்பாங்க. அண்ணா ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்கன்னு அமைச்சர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் சம்மந்தப்பட்ட இலாக்காவுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா என்ன உண்மைன்னு கேட்டுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இவ்வளவு நடந்தும் கூட ஒரு செய்தித்துறை அமைச்சர் என்ன நடக்குதுன்னே தெரியலனா அந்த செய்தித்துறை அமைச்சர் அந்த பொறுப்புக்கு இருக்கக்கூடிய தகுதியான நபரான்னு நான் கேட்குறேன். அது உங்கள் கடமை. ஊடகத்துறையை மானிட்டர் பண்ணுறது உங்கள் கடமை, ஊடகத்துறைக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்கள் கடமை. ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ரியாக்ட் பண்ண வேண்டியது உங்கள் கடமை, மாநில அரசுக்கு பேசி அறிக்கை கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. இதையெல்லாம் நாங்கள் திமுகவின் மீது குற்றம் சுமத்தினா உடனே அறிக்கை வரும், நைட் 2 மணிக்கு அறிக்கை வரும். ஆனால் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்கன்னு இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் கூட எனக்கு தெரியலன்னு சொன்னாங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால் ஸ்ரீரங்கத்தினுடைய தொகுதி மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அந்த பகுதியினுடைய மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கரூர் மக்களும் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். காவல்துறையினுடைய அட்டூழியம், 41 பேர் இறந்ததிலிருந்து காவல்துறையினுடைய செயல் நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2026 தேர்தல் அதற்கு பதில் ஆனா இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு கோர்ட்டு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் மொத்த குழுவா ஒரு கோர்ட்ல மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா இது ஒரு சாதாரண நிகழ்வாக யாரும் கடந்து விடக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டேட், ஒரு மிஷினரி, முதலமைச்சர் கோட்டையில் இருக்கிறாங்க. ஆனா அந்த மாவட்டத்திற்கான கவர்மெண்ட் யாருன்னா இவங்க தான். இவங்க வேண்டுமென்றே தவறு செய்திருந்தால் இவர்களை தவறு செய்ய சொன்னது யார்? அதனால என்னை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர், போலீஸ் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனருடைய தொலைபேசியை கால் ரெக்கார்டை கோர்ட் வாங்கி அதை ஃபொரன்சிக் ஆடிட் பண்ணி இந்த சம்பந்தப்பட்ட நேரத்தில் யாரெல்லாம் அவங்களுக்கு பேசினாங்க, மேலிருந்து உத்தரவு வந்துச்சா, ஸ்வான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோர்ட்டில் சத்திய பிரமாணம் எடுத்து அவங்க சொல்லணும். அதாவது அந்த கோர்ட்டின் முன்பு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு அதிகாரி சொல்லணும், நான் சொல்வதெல்லாம் உண்மை. அந்த மாதிரி இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஆட்சியர், போலீஸ் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் 4 பேரும் ஸ்வான் சத்திய பிரமாணம் செய்து உண்மையை சொல்லணும். யார் ஃபோன் பண்ணா, யார் 144 போட சொன்னா, 144 போட்டதே ஃப்ராடுன்னு திருப்பரங்குன்றத்தினுடைய இஷ்யூவில் மதுரை ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் சொல்லிட்டாங்க. ரெக்கார்டை பார்த்தோம், அதே ஃப்ராடு. அப்படி இருக்கும் பொழுது இல்லாத ஒரு ரெக்கார்டை உருவாக்கி 144 போட்டிருக்கிறாங்க. அதனால் அவர்கள் மன்னிப்பு கேட்டது பத்தாது, மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இன்னும் ஒரு படி முன்னாடி போய் அவங்களுக்கு யாரு ஃபோன் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதையும் கண்டுபிடித்து அவங்கள சத்திய பிரமாணம் செய்து இதையெல்லாம் சொல்ல வைச்சா தான் உண்மையான இஷ்யூ வெளியே வரும். சாரிங்க ஐயா, தப்பு பண்ணிட்டோங்க ஐயா, மன்னிச்சுங்க ஐயா, நாங்கள் லா அண்ட் ஆர்டருக்காக இப்படி பண்ணோங்க ஐயா, நாங்கள் நீங்கள் சொன்னதை பண்ணுங்க ஐயான்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாது.
அதனால் நீதியரசர் அவர்கள் இதை கடுமையாக எடுக்கணும். அப்பதான் இன்னொருக்கா தப்பு பண்ற அதிகாரிக்கு புத்தி வரும். தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஒரு அதிகாரி நேர்மையா தான் இருக்கிறாங்க பாவம், அந்த அதிகாரியை போன் பண்ணி தொந்தரவு பண்ணி தப்பு பண்ணுங்கன்னு எங்கேயாச்சும் சொன்னாங்கன்னா அது நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல நீதியரசர் அவர்கள் இந்த அதிகாரிகளை வைத்து உண்மையை கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அரசியல் கட்சியில வந்து அதிகபட்சமே வந்து மக்கள் முன்னாடி போட்டிட்டு வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்யறதா? ஆனா வந்து கட்சி என்ன சொல்லுதோ நான் செய்யறேன். அதே சமயம் வந்து அரசியல்ங்கிறது நீங்க முன்னாடி பல இடத்துல சொல்லிருக்கீங்க, IPS ஆவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி சொல்லுங்க. அப்படிலாம் நான் எங்கேயும் சொல்லிங்கன்னா நான் கேட்டதுக்காக நான் சொல்றேன். இப்போ ஏன் எல்லாம் பெண்குயின் பேசுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு பெண்குயின் அது தனியாக அதனுடைய பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பெண்குயின் தனியாக போனதுனால இன்னைக்கு எல்லாருமே திடீர்னு அந்த ஒத்த பெண்குயினை பார்க்குறாங்க. ஆனால் அது வந்து 2017 வந்துச்சு அந்த டாக்குமெண்ட்ரி. 8 வருஷமா அந்த பெண்குயின் எல்லாம் மறந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் அந்த பெண்குயின், அந்த ஒத்த பெண்குயின் எங்கேயான்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் சில நேரத்தில் அந்த ஒத்த பெண்குயினாக இருப்பதும் தவறில்லை என்று தான் நினைக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.